இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, நீ தவறான இடத்துல இல்ல, நான் வச்ச இடத்துல தான் இருக்க அப்படின்னு இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு. அன்பானவர்களே, ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு அம்பு இருக்கு, அது ரொம்ப தூரமா போகணும்னா முதல்ல அதை என்ன பண்ணுவாங்க? அந்த அம்பை மெதுவா பின்னாடி இழுப்பாங்க இல்லையா? அதை வெளியிருந்து பார்த்தா அம்பு பின்னாடி போற மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த இழுப்பு தான் அதை அதோட இலக்கை நோக்கி ரொம்ப வேகமா அனுப்புது. அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையும் பின்னாடி போற மாதிரி உங்களுக்கு தோணலாம். எதிர்பார்த்த வேலை தள்ளி போகலாம், ரொம்ப நம்பின உறவுகள் உடைஞ்சு போயிருக்கலாம், உங்க திட்டங்கள் எல்லாம் அப்படியே நின்னு போயிருக்கலாம். ஆனா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க, தேவன் உங்களை கீழே இழுக்கல, உங்களை இன்னும் உயரமா பறக்க வைக்க அவரு உங்களை ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இதுக்குத்தான் வேதத்துல ஒரு அழகான வசனம் இருக்கு, கேளுங்க. கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமா இருக்கிறாரு, என் இருதயம் அவரை நம்பிச்சு நான் சகாயம் பெற்றேன். சங்கீதம் 28 வசனம் 7. அதாவது அவர் மேல நாம வைக்கிற நம்பிக்கை என்னைக்கும் வீண் போகாது. இன்னைக்கு உங்க கண்கள் வாழ்க்கை பின்னாடி போறத மட்டும்தான் பார்க்குது, ஆனா தேவனுடைய கண்கள் நீங்க போக போகிற அந்த உயரத்தை பார்க்குது. அதனால இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்களே ஒரு முடிவுக்கு வராதீங்க. இது ஒரு கஷ்டம் இல்ல, இது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோட ஆரம்பம். தேவனை மட்டும் உறுதியா பிடிச்சுக்கோங்க. அவர் இன்னைக்கு உங்களை இழுக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நாளைக்கு உங்களை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். கவலைப்படாதீங்க. ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. என் வாழ்க்கையில் நான் புரிந்து கொள்ள முடியாத எல்லா தாமதங்களிலும் உம்மை நம்புகிற விசுவாசத்தை எனக்கு தாரும். நீர் என்னை ஆயத்தப்படுத்துகிறீர் என்பதை மறக்காமல் வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வசனம் உங்களுக்கானது என்று நீங்கள் நினைத்தால் ஆமேன் என்று காமெண்டில் சொல்லுங்கள். இந்த வசனத்தை யாராவது கேட்க வேண்டும் என்று உங்கள் மனதில் தோன்றினால் அவர்களுக்கும் பகிருங்கள். ஒரு ஷேர் கூட ஒருவருடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் பயன்படுத்தலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.